இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி இரங்கலை தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரரும் தலை சிறந்த தொழில் சங்கவாதியுமான ரா நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில காலமானார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமாக இருக்கு. இதைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய பேரன்பை பெற்றவரும் அனைவரிடத்திலுமே அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவருமான நல்லக்கண்ணு அவர்கள் தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையுமே நடத்தி வெற்றி கண்டவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடைகட்டும், அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு தெரிவித்திருந்தார். சோ இவரை அடுத்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுமே அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அதாவது மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த தோழர் திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாதது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைகட்டும், ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் நாளை நேர்ல சென்று அவருக்கு இறுதி அஞ்சலியுமே செலுத்த உள்ளதாக தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு.